Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போறோம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆல்மோஸ்ட் நிறைய செய்ய மாட்டாங்க யாருமே நிறைய வீட்ல. சோ இன்னைக்கு நான் இத எப்படி டேஸ்டா செய்யிறது அப்படினு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் फ्रेंड्स. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்ல மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா நம்ம இத செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி சின்னதா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்களோட விருப்பம் எப்படியோ நீங்க அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கங்க. சோ நம்ம இத பொடியா அரைச்சி தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். மிளகாய் தூள் அரைச்சி எடுத்துட்டு வந்ததை காமிச்சிருந்தேன் फ्रेंड्स. அந்த மிளகாய் தூளை வச்சு இப்போ தக்காளி குழம்பு சிம்பிளா ஒரு தக்காளி குழம்பு வச்சிட்டு இந்த கொத்தவரங்காய் பொரியல் தான் செஞ்சிருக்கேன். பாருங்க இப்போ வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கி இருக்கேன். சோ எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்தேன். சோ இப்போ மிளகாய் தூள் போட்டு நம்ம வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட போறோம். அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இது. அதனால நான் இத வீடியோ எடுக்கல. ஏன்னா தக்காளி குழம்புன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றதுனால நான் அதை செய்யல. வீடியோ எடுக்கல. அதனால இப்போ நான் சிம்பிளா செஞ்சிருக்கேன். இப்போ இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு நம்ம பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. நம்ம சட்னி அரைப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மூணுமே தான் நான் இன்னைக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடராக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தக்காளி குழம்பை நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான், கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இந்த தக்காளி தொக்கை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தக்காளி குழம்புக்கு தான் நம்ம அந்த கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுருக்கோம். இப்போது பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரத்தில் அந்த கட் பண்ண காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்குங்க. ஏன்னா தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக வேகட்டும். இது கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டோட்டலாகவே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் பூண்டு நான் தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருந்தேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு அதை சேர்த்துக்கிட்டேன். பூண்டு நல்லா சேர்த்த உடனே ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது தாளிக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குவோம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா காய், அந்த தண்ணியோடவே இதை போட்டுக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, சத்து எதுவுமே நம்மளுக்கு கீழே போயிடக்கூடாது. இப்போ இந்த காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதனால் உப்பு இப்போ தேவையில்லை. இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதுலேயே சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூளை நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே சுண்டி இழுத்துடுச்சு எல்லா தண்ணியும்.
இப்போது இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியை அப்படியே தூவிக்கலாம். தேங்காய், உடைச்ச கடலை, பூண்டு, இது 3ம் வந்து நீங்கள் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், இது மாதிரி பொரியல் வகைகள்லாம் நம்ம சேர்க்கல. கோவக்காய் பொரியலுக்கும் நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்லேயே செய்யலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான், பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் விடாமல் எடுத்து போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் எல்லா குழம்புக்கும் ஒரு ஆப்டான ஒரு பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் போல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.